வணக்கம், வெல்கம் டு போனஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சாக்லேட் பிரெட் புட்டிங் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புட்டிங் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 5 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். பிரெட் ஸ்லைசஸை இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கார்னர்ஸில் எதுவும் கட் பண்ண வேண்டாம், அப்படியே நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூட 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்க்கரையோட அளவை நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொக்கோ பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவரை நீங்கள் அப்படியே டைரெக்டாக சேர்க்காம ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் நம்ம இதை மாற்றிக்கலாம். பேனில் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஜெலட்டின் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜெலட்டின் பவுடர் நல்லா கரையணும், அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். ஜெலட்டின் பவுடர் இல்லைன்னா நீங்கள் அகர் அகர் யூஸ் பண்ணி கூட இந்த புட்டிங்கை செய்யலாம். ஜெலட்டின் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டிங்கை ஒரு ட்ரேயில் மாற்றிக்கிறேன். ட்ரேயில் நீங்கள் மாற்றுறதுக்கு முன்னாடி ஆயில் ஒரு கீ ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாற்றிக்கோங்க. அப்போ தான் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம புட்டிங்கை ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து புட்டிங்கை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதோட ஓரத்தில் லைட்டாக கத்தி விட்டு நம்ம எடுத்து விட்டுடலாம். இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி மேலே தட்டினீங்கன்னா அழகாக ஒட்டாமல் வந்துடும். பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நம்ம பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான டேஸ்டான சாக்லேட் பிரெட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.